இவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா, இந்த ஒரு டைலாக் தான் என்னோட கேக் இந்த மாதிரி வந்து ஆனதுக்கு காரணம். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே வந்துருந்துச்சு. எப்ப நான் சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலும் வந்து அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாரு. சரி இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா சர்ப்ரைஸ் பண்ணுவோமே, எப்படியா இருந்தாலும் கேக் வெட்டுவோம், அந்த கேக் ஏன் நம்மளே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விபரீதமா ஒரு முடிவெடுத்தேன். ஒரு வீடியோ பார்த்து ஒழுங்கா செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, 1000 வீடியோ எதெல்லாம் பார்த்தனோ அதுல இருக்க மொத்த வித்தையும் என் ஒரே கேக்ல இறக்குறதுனாலயோ என்னமோ என் கேக் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. முக்கியமா ப்ரொஃபஷனல் பேக்கர்ஸ், ஹோம் பேக்கர்ஸ் யாரும் வந்து வீடியோவை பார்க்காதீங்க. அப்படியே பார்த்தாலும் தயவு செய்து வந்து எந்த கமெண்ட்டும் திட்டி வந்து போட்டுறாதீங்க. இதுல என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏமா நீ பண்றது ஃபுல்லாவே மிஸ்டேக் அப்படின்னாலும் அதையும் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கிட்ட வந்து இந்த மெஷரிங் கப் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. ஆமா எல்லாரும் மெஷரிங் கப்பா வச்சு பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைச்சு வந்து என்னோட இஷ்டத்துக்கு தான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலேயே என்னமோ என் கேக் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லையம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. லாஸ்டா வந்து இந்த கேக்கை வந்து ஃபுல்லா செட் பண்ணிட்டேன். அண்ட் கேக்கும் வந்து வெந்து வந்துருச்சு. ஆனா அது வரைக்கும் எனக்கு தெரியல கேக் வந்து ஃபிளாட்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டு பசங்களாம் சொல்லும் போது தான் வந்து எனக்கு தெரியுது கேக்குன்றது ஃபிளாட்டா வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வீடியோல பார்க்காம விட்டுட்டு இருக்கணும் என்னமோ. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மனசு விட்டுறக்கூடாதுன்னு ஒரு 3 லேயர் கட் பண்ணேன். கட் பண்ணும் போதே வந்து அது கத்தி கூட உள்ள நுழையிலங்க, அந்த அளவுக்கு கல்லு மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனா அதையும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குமா, நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி ஒரு நல்லவருக்கு என்னால் ஒழுங்கா கேக் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இந்த கேக் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு அதையும் வந்து வீடியோவா அப்லோட் பண்றேன். பாய்.